2025 ஏப்ரல் மாத பலன்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. 5வது பாவத்தில் 5 கிரகத்தின் சேர்க்கை. குரு பகவான் ராசியை பார்க்கிறார். ராசியாதிபதி 8ல் இருக்கின்றார். அதாவது மிக்ஸ் காம்பினேஷன் மாதம் என்று சொல்வேன். 5 கிரகங்கள் இருக்கும் பொழுது பேர் புகழ் வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களெல்லாம் பணம் வருமானம் வரும். ஆனால் இந்த சூரியனாலேயும் இந்த செவ்வாய் இருக்கிற நிலைமையினால் கோபம் அதிகமாக வரும். ஏன்னா இவ்வளோ நாளாக கடனில் இருக்கார் இல்லையா, கடனில் இருந்து பிரச்சனையாக இருந்து மன கஷ்டம் இல்லைன்னு சில பேருக்கு அண்ணன் தம்பிங்கள் விவாதங்கள் எல்லாம் இருந்திருக்கு. அதனால் மன கஷ்டம் இருந்திருக்கு. அதனால் பணம் வந்தாலும் மனத்தில் ஏதாவது ஒரு சஞ்சலம் இருக்கும். என்னடா அடுத்த மாதம் ஏதாவது நமக்கு செலவு இருக்கே, பணத்தை செலவு பண்ணிட்டா எப்படி இருக்குன்னு ஒரு சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல காலம், அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப பிரமாதமான விசேஷமான காலம் என்று சொல்வேன். குரு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார், பேர் புகழை கொடுப்பார், நல்ல பதவியை கொடுப்பார். நீங்கள் கலைஞராக இருந்தால் நல்லா சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் வந்து சேரும் என்று சொல்லலாம். வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு புது ஆர்டர் வர்றது, அதனால் நல்ல லாபத்தை பார்க்குறது எல்லாமே இருக்கும். சூரியன் மாறின பிற்பாடு இன்னும் பிரமாதமாக இருப்பீர்கள். ஆனால் 15ஆம் தேதி சூரியன் மாறின பிற்பாடு நீங்கள் விரோதிகளை சந்திக்க வேண்டிய நிலைமை அதிகமாக இருக்கும். வாகனம் ஓட்டும் பொழுதெல்லாம் உஷாராக ஓட்ட வேண்டும். படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே நல்லா படிப்பீங்க. ஆனால் அடுத்த வருஷம் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை விட்டுடுங்க, நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. வேலைக்கு செல்கிற ஆண் பெண் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். வீட்டில் இருக்கிற தாய்களுக்கு சீசனேபிள் நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னா சீசன் மாறும் பொழுது வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த சூரியனால் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு லூஸ் மோஷன் போகிறதோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கின்றது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரமாக ஃபஸ்ட்டு பரிகாரம் செவ்வாய்க்கு தான். முருகன் கோயில் போயிட்டு வாங்க தினமும், அல்லது செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக போங்க. அங்கே போய் செவப்பலர் வச்சு தீபம் ஏற்றிட்டு வாங்க. உங்கள் ஏரியாவில் முருகன் கோயில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் போய் ஆஞ்சநேயருக்கு விளக்கு ஏற்றிட்டு ஆஞ்சநேயர் பிரீத்தி பண்ணி ஆஞ்சநேயரை சுற்றிட்டு வந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.